ஏழைக்கு பலனும், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும், பெரு வெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமாயிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் மாலை நேரத்திலும் அவருடைய சமூகத்திலே அவருடைய சத்தியத்துக்கு காத்திருக்கிற உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனுடைய நாமம் உங்கள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை ஆட்கொண்டு நடத்தட்டும். ஆமென். அல்லேலூயா. கலங்கின நேரமெல்லாம் கைதூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கி என்னோடு இருப்பவரே, கலங்கின நேரமெல்லாம் கைதூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை, நீர் என்னை மறக்கவில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை, நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, போவதில்லை என்னோடு நீரும், தேவைகள் ஆயிரம் என்னும் இருப்பினும் சோர்ந்து போவதில்லை என்னோடு நீரும், தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை பார்த்திலும் செய்பவர், தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ, நினைப்பதை காட்டிலும் செய்பவர் நீரல்லோ, நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, தெய்வமே இயேசுவே. கலங்கின நேரமெல்லாம் கைதூக்கி எடுத்தவரை, கண்ணீரின் பள்ளத்தாக்கை என்னோடு இருப்பவரை, கலங்கின நேரமெல்லாம் உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறக்கவில்லை, காலங்கள் மாறினாலும் நீங்க மட்டும் மாறவில்லை, நீங்கதான்ப்பா உம்மையன்றி, நீங்கதான்ப்பா மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை, நீர் என பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை, மனிதனின் தூஷணையில் மனமடிவடைவதில்லை, நீர் என்ற பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை, நாவுகள் எனக்கு எதிராக சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீர் உண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை, நீங்கதான்ப்பா நம்பிக்கை, நீங்கதான்ப்பா இயேசுவே, நீங்கதான்ப்பா என் நம்பிக்கை, வேறு துணை இல்லை. கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என்ன செய்யலாம் என்று இருக்கிறீர்கள்? என்ன செய்ய போகிறீங்க? அல்லேலூயா. ஆவியானவர் கேட்டதுக்கு அவர் நமக்கு ஆலோசனை சொல்ல, ஆமென். என்ன சொன்னார்? முதல்ல
அப்படி சித்தம் என்ன? முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும். சொல்லுங்க, நான் முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும். ஆமென். இரண்டாவது என்ன பார்த்தோம்? ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு அது ஆலோசனையை வெளிப்படுகிறார். என்ன செய்ய சித்தமா? என்ன ஆலோசனையா? ரட்சிக்கப்பட்டவன் தன்னை பரிசுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் அவனுடைய சுயம் அவனிடத்தில் இருக்காதா? என்ன இருக்காதா? அவனுடைய சுயம், அவனுடைய சுய பலன், சுய ஞானம், சுய அறிவு ஒன்று அவனிடத்தில் இருக்காதா? அவன் யாரா? தேவனுடைய பிள்ளையாம். யாரா? தேவனுடைய பிள்ளையாம். எதை செய்தாலும் தேவ சித்தத்தை நோக்கி காத்திருப்பான். எப்படியா? அப்ப தேவ சித்தம் செய்ய தன்னை ஒப்பு கொடுக்கணும். ஆமென் சொல்லுங்களேன். தேவ சித்தம் செய்ய வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அதுல பிரவேசிக்கிறது இல்ல. ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய சித்தம் தெரியாம, சித்தத்தை நிறைவேற்றாம, அந்த வாஞ்சை இல்லாம, தாகம் இல்லாம, அதை குறித்ததான அறிவு இல்லாம, அதை குறித்த ஞானம் இல்லாம என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டால் அந்த சத்தத்துக்கு என்னால செவி கொடுக்க முடியாது. அந்த சத்தம் என்னிடத்துல வராது. நான் என் பிதானுடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் ஆயத்தமா இருக்கிறது போல என் பிள்ளைகளும் அந்த பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆசையா இருக்கணும்னு தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. தாவீது தன்னுடைய நாட்கள்ல தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிற சாலமோனுக்கு அறிவுரை சொல்றாரு. நீ அவரை தேடினா அவருக்கு உனக்கு என்ன செய்வாரு? நீ அவரை விட்டுட்டுனா அவரு உன்னை விட்டுருவாரு. ரகசியத்தை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துறாரு. எப்படி? தேவனுடைய சித்தம், பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு ஒருத்தரும் ஆயத்தம் இல்லாம என்ன நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு கூப்பிட்டா அதுல ஒரு பிரயோஜனம் இல்லை மக்களே. நான் எப்படி பிதாவுடைய சித்தம் நிறைவேற நான் காத்திருக்கிறேனோ, என் பிள்ளைகளாகிய நீங்களும் அனுதினமும் தேவ சித்தம் நிறைவேற நீங்க தயவு செய்து காத்திருங்கிறாரு. ஹல்லேலூயா. பூமியில நீங்க பார்த்தீங்கன்னா அந்த உலகத்துல பார்க்கிறோம் 3 விதமான சித்தம். 3 சித்தங்கள் உண்டு. என்ன சித்தம்? ஒன்று சுய சித்தம், 2வது பிசாசின் சித்தம், 3வது தேவ சித்தம். இந்த சித்தத்துல எந்த சித்தம் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம், எந்த சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், இதுதான் நமக்கு முக்கியம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அநேகர் சொல்லுவாங்க, எதையும் கேட்க மாட்டாங்க. தன்னுடைய சுய சித்தத்துல அவங்க நிச்சய நம்பிக்கை வச்சு பெருமையோட, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு இது போதும், வேற என்ன வேணும், நான் இதை வச்சு சாதிச்சிருவேன், எனக்கு புத்தி இருக்கு, அறிவு இருக்கு, யாருடைய புத்தி தயவு எனக்கு தேவையில்லை, என் காலில் நிக்க எனக்கு தெரியும், எனக்கு இந்த உலகத்தை எப்படி மேற்கொள்ளணும்னு எனக்கு தெரியும், எனக்கு எப்படி வாழணும்னு எனக்கு தெரியும், நீ ஒன்றும் சொல்லி எனக்கு தெரிய தேவையில்லை. குடும்பத்தில் பாருங்களேன், வாக்குவாதம் வரும்போது கூட இந்த வார்த்தைகளை பேசுவாங்க. இதுதான் சுய சித்தம், மனுஷ சித்தம். அப்படி எங்கேயாவது ஒரு முட்டுச்சத்தில் நின்றுட்டு லாக்காயி அப்படியே முழிச்சு நிற்பாங்க. அப்படி கரை சேராது. அப்படி உள்ள சுய பலம், சுய ஞானம், சுய அறிவு, சுய முயற்சி, சுய சித்தத்தில் இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியாது, கூடாது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகத்தில் இருக்கிறவன் ஒன்ன காட்டிலும் ஞானம் உள்ளவன், அவன் புத்திசாலி. உன்னை எங்க தட்டணும்னு தெரியும், நீ எங்க விழுவன்னு தெரியும். இது ஒண்ணு போதுமே,
உன் வீக்னஸ் அவருக்கு தெரியும். அழகா உன்னை தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருப்பான். அவ்வளவுதான். நீ கியாக்கத்துக்கிறதுனாலும் என்றாவது ஒரு நாள் சத்தம் கேட்டு சுவிசேஷத்தின் அரைக்கூவல் அந்த சத்தத்தை நல்ல செய்தியை கேட்டு என்றாவது ஒரு நாள் கர்த்தருடைய சித்தம் உன் மேலே இருந்து அந்த வார்த்தையின் வெளிச்சம் உன் மேலே பட்டு அன்னைக்கு லேசா வெளிச்சுக்கிட்ட அப்படின்னா நீயும் தப்பிச்சுக்கலாம், அந்த பிசாசை மேற்கொள்ளலாம். அல்லேலூயா. இது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு 1000. ஆனா இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்துகிட்டு இன்னைக்கு அப்படிலாம் இருப்பாங்கன்னு சொல்லிதான் வேதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கு. சுய புத்தியின் மேல் சாயாமல், உன் சுய புத்தியில நீ சாயாமல் கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து அதுல இரவும் பகலும் என்ன செய்ய, தியானமாயிரு, அதே சிந்தனையில இரு. அப்பொழுதுதான் நீ எப்படிப்பட்ட ஆளே, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுத்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்ப. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய பிள்ளைகள், இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், ஒரு அனுகூலம். நீ நினைச்சதெல்லாம் நடக்குமா? எப்படி? இதுதான் வேதத்தின் ரகசியம். இந்த ரகசியத்தை தெரிஞ்சா உன் சுய புத்தியில நீ சாய மாட்ட, உன் சுய புத்தியில நீ போய் நிக்க மாட்ட. அல்லேலூயா. ரெண்டாவது, உன்னை நீ சத்துரு கிட்ட உன்னை வித்து போட மாட்ட. அதுல கிரையமா வேற அக்ரிமெண்டோட வித்து போட்டுறது. சிலர் என்ன செய்வான், குத்தகைக்கு எடுத்துருவான். சிலர் இவங்களே போய் லாக் ஆயிருப்பாங்க அக்ரிமெண்ட் போட்டு இத்தனை வருஷம். அப்படிப்பட்ட சில பேர் வீக்கா இருப்பாங்க. அவனுக்கு ரொம்ப பரவாயில்ல, அவனை ஒரு பொருட்டாவே நினைக்காம என்ன செய்வாங்க, உலகத்துல இருப்பாங்க. அப்படி உள்ளதில்ல நிறைய பரவாயில்ல, நமக்கு தகுந்த ஆளா தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவங்க பங்காளி, அவங்களுடைய சொந்த பந்தம் எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு மொத்தமா சேர்ந்து முதுகுல கயிறி உட்காந்துருவாங்க. அவன் என்ன செய்வான், அவன் சித்தத்தை உன் மேல நிறைவேற்றுவான். அவன் சொல்றதை நீ கேட்ப, அவன் சொல்ற இடத்துல தான் நீ உட்காருவ. நீ விரும்புகிற இடத்துல நீ போய் இருக்க முடியாது, நீ பிறந்த இடத்துல வாழ முடியாது. அதுக்கு வேதத்தில் அழகா நம்ம பார்க்கிறோம். லேகியோன் பிசாசு பிடித்த ஒரு மனுஷன். அல்லேலூயா. நீங்க லூக்கா 8ஆம் அதிகாரம் 26 அப்படியே வாசிங்களா? பின்பு கலிலேயாவுக்கு எதிரான கதரேனருடைய நாட்டில் சேர்ந்தார்கள். அவர் கரையிலிருந்து இறங்கின பொழுது நெடுநாளாய் பிசாசுகள் பிடித்தவனும் வஸ்திரம் தெரியாதவனும் வீட்டில் தங்க முடியாம பிரேத கல்லறைகளில் தங்கினவனுமான அந்த பட்டணத்து மனுஷன் ஒருவன், அந்த பட்டணத்துல நல்லா வாழ்ந்தவன், அவருக்கு எதிராக வந்தான். வர்றான். அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரல் விடுகிறான். அவருக்கு முன்பாக விழுந்து அவன் சத்தம் போடல. அவனுக்குள்ள இருக்கிற யார் சத்தம் போடுறது? 2000 பிசாசு. எத்தனை பிசாசு? லேகியோன். அந்த 2000க்கு பேர் லேகியோன். இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்னையா? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு, என்ன கஷ்டப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று தயவா வேண்டிக் கொள்கிறேன். நமக்குள்ள என்ன இருக்கு? நான் உம்முடைய வழியில வரல, நீர் என் வழியில வராதோம். நான் உம்முடைய வழியில வரலையே, நான் பாட்டுல கம்முன்னு இருக்கனே. ஏன் தேவையில்லாம என் வாழ்க்கையில குறுக்கிடுறீங்க? காரணம் என்ன? அவர் ஆரம்பிக்கவே இல்லைன்னு. அவர் கரையில அவர் இறங்கின உடனே இங்க ஆட்டம் கண்டுபோச்சு. அல்லேலூயா என்று மகா சத்தத்தோடு அவன் சொல்றான். அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகும்படி இயேசு கட்டளையிட்டபடியினாலே, இயேசு வார்த்தையினாலே அந்த கட்டளை வெளிப்படுத்துறாரு.
கட்டளையிட்டபடியினாலே அப்படி சொன்னான். அப்படி சொன்னான். அந்த அசுத்த ஆவி வெகு காலமாய் அவனை பிடித்திருந்தது. குத்தகைக்கு எடுத்திருந்துச்சு. சாதாரணமா இல்ல, ரொம்ப காலமா. அவன் எப்படி இருந்திருப்பான் பாருங்க. தன்னை அவனே கீறிக்கிட்டு எங்க வாழ்ந்தானா கல்லறையில். நீங்க ஒரு நாள் தங்கிட்டு வாங்களேன் உள்ள இருந்தீங்க பக்கத்துல. நம்ம உள்ள சும்மா அப்படி பகல்ல போயிட்டு வாங்க. போவீங்களா? ஆனா அவன் அங்கேயே நைட் அண்ட் டே, அவனுக்கு எல்லாமே பெட்டு எல்லாமே அங்கதான், லைஃபே அங்கதான். எவ்வளவு நாளா? வெகு காலமாய் அவனை எங்க கூட்டு போயிடுச்சு? நல்லா வாழ்ந்துகிட்டு இருந்தவன், நகரத்துல வாழ்ந்தவன், நல்ல குடும்பத்துல பிறந்திருக்கலாம், நல்ல சம்பாஷணை இருந்திருக்கலாம். ஆனா திடீர்னு அவன் கால் சரிக்கி இருக்கலாம். பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால நைஸா எங்க கூட்டு போயிடுச்சு? அதுங்க இருக்கிற இடத்துக்கு இது கூட்டு போயிடுச்சு. நம்ம அப்படி கூட்டு போயிடக்கூடாது. நீ பார்த்தீங்களா, திடீர்னு தூங்கிட்டு இருப்பான், எந்திரிச்சு திடீர்னு போயிட்டே இருப்பாங்க. எங்க போறாங்க? எங்க போற? ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறேன். எதுக்கு? ரயிலில் விழுந்து சாக போறேன். அந்த ஆவி ரொம்ப கவனமா இருக்கணும். அதுல இருந்து உடனே என்ன செய்யணும்? துரிதமா அதுக்கு ஜெபம் பண்ணி அதை விடுவித்து அதை துரத்தி விட்டுறணும். இல்லைன்னா அது ட்ரெயினுக்கு பலி கொடுக்காம விடவே விடாது. திடீர்னு ஒன்று பேசும், கிணத்துல விழ போறேன், விழாம விடாது. நான் ஆண்டு கொண்டு சாக போறேன், அதுதான். அது என்ன கன்ஃபஸ் பண்ணுதோ அதுதான். அது அந்த ஆவிதான் அவனை பிடிச்சிருக்கும். அப்ப அந்த ஆவியிலிருந்து அவன் விடுவிக்கணும் அப்படின்னா, ஹல்லேலூயா, கர்த்தருடைய வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, ஒரு அபிஷேக வார்த்தை, ஒரு ஆவிக்குரிய வார்த்தை, ஆமென், அங்க வெளிப்பட்டால் போதும். ஆண்டவர் சொன்ன உடனே அங்க எல்லாம் கலக்கம், அதுக்கு பேச ஆரம்பிக்குது. அவன் சங்கிலிகளினாலும் விலங்குகளினாலும் கட்டுண்டு காவல் பண்ணப்பட்டிருந்தோம். கட்டுகளை முறித்து போட்டு பிசாசினால் வனாந்தரங்களுக்கு துரத்தப்பட்டிருந்தான். இயேசு அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். உன் பேர் என்னப்பான்னு கேட்கிறாரு. அதற்கு அவன் லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் புகுந்திருந்தபடினாலே அந்த பேரை சொன்னான். அந்த பேரை சொல்றான். அப்ப அநேக பிசாசு, அதுக்கு பேர் என்ன? ஆனா சொல்றாங்க வல்லுநர்கள் 2000 பிசாசு இருந்துச்சா. 2000. ஹல்லேலூயா. இன்றைக்கும் அப்படிப்பட்ட அசுத்த வல்லமைகளினாலே நாம் என்ன செய்யக்கூடாது? சிக்குண்டு இந்த உலகத்துல அதுகளுக்கு அடிமையாகாம, அதை அடிமையாக்க ஒன்று ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை தான். நீ உன் சுய புத்தியிலே நீ சாயாத மக்களே, நீ பிசாசுடைய சித்தத்துக்கு நீ ஒன்று ஒப்புக்கூடாத, என் சித்தத்துக்கு நீ ஒப்புக்கொடு, தேவ சித்தத்துக்கு நீ ஒப்புக்கொடு. நீ ரெண்டையும் மேற்கொள்ளலாம். உன் சுய சித்தத்தை நீ ஜெயிக்கலாம், அந்த பிசாசுடைய சித்தத்தை நீ ஜெயிக்கலாம். ஹல்லேலூயா. என்ன செய்ய? நீ ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா. நீ தேவ சித்தத்திற்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உன்னை அருமையா அழகாய் நடத்துவாராம், அற்புதமாய் நடத்துவாராம், ஆச்சரியமாய் நடத்துவாராம். அநேகர் கண்காண உன்னை நல்ல இனிமையா நடத்துவாராம். உனக்கே அப்படி கிள்ளி பார்ப்பேன், என் வாழ்க்கையான்னு அருமையா நடத்துவாராம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏன்னா உன் வழியை பார்க்கலாம் ஆண்டவருடைய வழி 1000 மடங்கு வித்தியாசமானது, 1000 மடங்கு அது அதிகமானது. ஆமீன் சொல்லுங்க. அதனால ஆண்டவர் சொல்ற, மக்களே, உன் வழி என் வழி இல்லை, உன் நினைவுகளும் என் நினைவுகள் அல்லங்கிறாரு. என் சித்தத்துக்கு ஒப்புக்கொடு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காலையில் சொன்னது போல அவருடைய உனக்கு தெரிஞ்சதுக்கு உன் கடந்த காலம் உன் நிகழ்காலம் தான். ஆனால் உன்னை நடத்தணும்னு நினைக்கிறவர், உன் மேலே சித்த வச்ச தெய்வத்துக்கு உன் எதிர்காலமும் தெரியும். நீ யார், எங்கே இருக்க, உன்னுடைய முடிவு என்ன என்பதும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. அவர் கையில் நீ கொடுத்துட்டேன்னா ஒவ்வொரு நாளும் சமாதானத்தோடு உன்னை நடத்துவார், சந்தோஷத்தோடு உன்னை நடத்துவார், நிறைவாய் உன்னை நடத்துவார், நித்தமும் நடத்துவார். மகாவரட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குவார், உன் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலையும்
வற்றாத நீரூற்று போலவும் நீ இருப்ப. எப்போ? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, தேவ சித்தம் உண்மையிலே நிறைவேறுகிற பொழுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவர் உங்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுத்து ஒரு உத்தமமான வழியில் உங்களை நடத்த வேண்டும் என்றுதான் அப்படியே சித்தம். அதுதான் அவருக்கு பிரியமாகவும் இருக்கு. என் பிள்ளைங்க எப்படி தான் வாழணும், எப்படியும் வாழலாங்கிறதுல அவர் ஒரு திட்டம் வகுத்து வச்சிருக்காரு. என் பிள்ளைங்களுக்கு இப்படி தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இப்படி தான் வாழணும், இவங்களுடைய ஜீவியம் இப்படி தான் இருக்கணும், ஜெப ஜீவியம், இவங்களுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும், பரிசுத்த வாழ்க்கை, இவங்க இப்படி தான் இருக்கணும், உண்மையா இவங்க இப்படி தான் நீதியாக நடக்கணும், இவங்க என் பிள்ளையா எங்கே போனாலும் என்னுடைய வாசனை அவர்களில் இருக்கணும். அதான் கிறிஸ்தவன் சொல்லுவான். கிறிஸ்து அவன், நீ தான் கிறிஸ்துவான். கிறிஸ்தவன் ஈஸியாக சொல்லுவான் கிறிஸ்டியன். கிறிஸ்தவன் அப்படின்னா யாரு? கிறிஸ்து அவன். அப்போ தகப்பனுடைய சுவாபம், அவருடைய வாசனை, அவருடைய சகல குவாலிட்டியும் என்ன இருக்கும்? அவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கணும். சாயல் இருக்கணும், சாட்சி இருக்கணும், அடையாளம் இருக்கணும். நம்மளை பார்த்த உடனே கண்டுபிடிக்கணும். பார்த்த உடனே எனக்கெல்லாம் எங்க பார்த்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்த்தா அவ்வளோ சந்தோஷம். ஸ்தோத்திரம் பண்ண பேசலாம் கூட. ஸ்தோத்திரம், இந்த பிள்ளையை நீ பார்த்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த மகனை நீ பார்த்ததற்காக ஸ்தோத்திரம், இந்த பிள்ளைகளை நீங்க தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எனக்கு ஒரு அனாதி ஒரு சந்தோஷம். நான் பல இடங்களில் வேலை பார்த்துருக்கேன். போயிட்டு இருக்கும் வண்டி, ஜீப்பு போய்கிட்டே இருக்கும். அங்கே எல்லாம் சர்ச்சுக்கு போயிட்டு அங்கங்கே நிற்பாங்க கூட்டமாக. எங்கே போகிறீங்கன்னு கேட்பேன். அவங்க சொல்லுவாங்க, வாங்க ட்ராப் பண்ணுங்க. யோசிப்பாங்க, போலீஸ் வண்டி திடீர்னு யாராவது பார்த்துட்டா போலீஸ் பிடிச்சிட்டு போகிறாங்கன்னு நினச்சிப்பாங்கன்ட்டு போலீஸ் வண்டி ஏற மாட்டாங்க. நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன், நானும் உங்கள் சகோதரன், நானும் உங்களுக்கு சகோதரன் தான், வாங்க உங்களை ட்ராப் பண்ணுறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க பேசும்போது, அவங்க வண்டியில் ஏறும்போது இப்படி யோசிப்பாங்க. ஆனால் வண்டியில் இறங்கும்போது அவங்களுக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்க, எனக்கு அதுவே வயிறு நிறைஞ்சிரும். எங்கேயாவது சாப்பாட்டுக்கு ஏதாவது போயிட்டுருப்போம், எங்கேயாவது போயிட்டுருக்கிற நேரத்தில் எனக்கு இப்படியெல்லாம் ரொம்ப அனுபவம் உண்டு. விட மாட்டேன். உலகத்தில் இருக்கிற ஜனத்தை பார்க்குறத காட்டிலும், பேசுவதை காட்டிலும், கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட பேசுவது, உறவாடுவது, அவர்களோடு கூட சும்மா அப்படி பகிர்ந்து கொள்வது ஒரு ரகசியம். நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா. எந்த சபைக்கு போகிறீங்க? உங்கள் சபை பேர் என்ன? உங்கள் ஐயா பேர் என்ன? ஒரு நாள் ஐயா பேர் என்னன்னு கேட்டேன். நீங்கள் கொண்டு போய் அந்த ஐயா கிட்டே நிப்பாட்டாங்க. பெரிய சபை, நேர சர்ச்சுக்குள்ளே போகுது ஜீப்பு, எல்லாம் மறந்து போயிட்டாங்க. அன்னைக்கு ஒரு ஜபம், உபவாச ஜபம் நடந்துட்டு இருக்கு. இவங்க ஏதோ ஒரு டீம் ஏதோ ஒரு ப்ரேயருக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க. நான் இவங்களை ஏறி நேரம் இறக்கி விட்டு, ஐயா இதை நான் எங்கள் ஐயாட்ட சொன்னால் எங்கள் ஐயா என்ன செய்வார்? ஏன் அவரை என்கிட்ட நீ காமிக்கல அப்படின்னு எங்களை சத்தம் போடுவார். நீங்கள் என்ன செய்யுங்க, தயவாக நீங்கள் வந்து எங்கள் ஐயாவை பார்த்துட்டு போகணும், பார்த்துட்டு போகணும். அந்த மனுஷன் என்ன காட்டில் அட்வான்ஸாக இருக்கார். என்ன பார்த்த உடனே அவருக்கு யூனிஃபார்மில் அப்படிலாம் பார்த்த உடனே ஸ்டாரு, யூனிஃபார்ம் இதெல்லாம் பார்த்த உடனே அவருக்கு இன்னும் சந்தோஷம். நான் வெளித்துறை பார்த்தேன், உலகத்தை தான் பார்த்தேன், ஆனால் உள்ளுக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறத நான் பார்க்கல. என் பார்வை உலக பிரகாரமாக இருந்தது. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து உங்கள்கிட்ட வார்த்தை, இந்த 2 வார்த்தை பேசின உடனே அந்த அபிஷேகம் எனக்கு டீ ஸ்நாக்ஸ் கொடுத்து தான் அனுப்பிச்சார். சாப்பிட சொல்லி எவ்வளவு வற்புறுத்தினாங்க. அன்னைக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருந்தாங்க, சாப்பிடல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்குற பெரிய ஒரு சமாதானம், சந்தோஷம் அதுதான். உலகத்தில் இருக்கிறத காட்டிலும் கர்த்தருடைய பிள்ளைகளோடு இருக்கிறதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்த கழிப்பு, ஒரு சமாதானம், சந்தோஷம். ஆமாம், ஒரு இனம் புரியாத ஒரு சந்தோஷம். யாராவது இருக்கட்டும், முன்ன பின்ன தெரியாது, முகம் தெரியாது, ஆனால் அந்த அடையாளம் தெரியும், அந்த முத்திரை. பிரைஸ்லான்னு சொல்லி பாருங்க, பிரைஸ்லான் ஆர்வமாக சொல்லுவாங்க. எங்கேருந்து வரீங்க, என்ன ஏது,
2 வார்த்தை பேசி அவங்கள நீங்கள் பேசுங்களேன். அதில் ரகசியமும் உண்டு. அவங்க மூலியமாக உங்களுக்கு ரகசியம் வரும், ஆலோசனை வரும். உங்கள் நிமித்தம் அவங்களுக்கு ஒரு ஆலோசனை போகும். ஆண்டவர் தேவையில்லாமல் ஒரு சந்திப்பெல்லாம் கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. எனக்கு அந்த சபைகளுக்கெல்லாம் கூப்பிடுவாங்க. வந்து இடையில ஐயா வந்து ஒரு நாள் ஏதாவது ஒரு சாட்சியை சொல்லிட்டு போங்கன்னுவாங்க. எனக்கு சமயம் வாங்கிக்காது. ஆனால் அவங்க கூப்பிட்றதெல்லாம் சண்டே இருக்கும். சண்டே எனக்கு எங்கேயும் போய் பழக்கமே கிடையாது. ஆண்டவர் எனக்கு கொடுத்த படகை விட்டுட்டு அடுத்த படகுல ஏறுறதுக்கு எனக்கு இதுவரைக்கும் அப்படிப்பட்ட இருதயத்தை கொடுக்கல. என் படகை பார்த்தா போதும், என் மீன்களை பராமரிச்சா போதும். கடல் பெருசு, கடல் பெருசு, ஆனால் வலை சின்னதுதான், சின்ன வலை. என் வலையில் விழுந்த மீனை பராமரிச்சா போதும், அது போதும் எனக்கு. அடுத்த வலைக்கு அடுத்த ஒரு மனுஷனை ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அங்கே ஒரு பேதுரு இருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் சொல்றாங்க சபையை விட்டுட்டு நான் அங்கே போனேன் இங்கே போனேன். இப்போ 3வது பிரசங்கம் 4வது பிரசங்கம் வேஸ்ட் வேஸ்ட். இன்னைக்கு அநேகர் அப்படிதான் பெருமையில் பேசுவான். 3வது பிரசங்கம் பண்றேன். இன்னைக்கு உனக்கு கொடுத்த ஊழியத்தை விட்டுட்டு, உன் ஜனங்களை விட்டுட்டு, உனக்கு கொடுத்த உத்தரவாதத்தை விட்டுட்டு, உதாரத்துவமாய் கொடுத்த சபையை விட்டுட்டு நீ ஊர் சுத்துறதுக்கு ஒன்று என்ன செய்யல? பெருமை. நீ பெருமை. ஆனால் ஆரம்ப நாட்கள்ல அதான் சொல்றாரு, ஆரம்பத்தில் இருந்த அன்பு இன்னைக்கு ஒன்றை இல்லை. உன்னிடத்தில் எனக்கு ஒரு குறை உண்டு ஆண்டவர் சொல்றாரா இல்லையா? ஆதியில் இருந்த ஒரு அன்பு உன்னிடத்தில் இல்லை. அப்ப நீ என்ன செய்ய? வெறுமையில் இருந்த, வறுமையில் இருந்த, இல்லாமையில் இருந்த, இயலாமையில் இருந்த, உன்னால முடியல. என் கிருபைக்கு காத்திருந்த, என் கிருபை, இரக்கம், ஒரு தயவு எல்லாம் இன்னைக்கு பூர்ணமா வந்ததுனால இன்னைக்கு ஒரு செழிப்பை பார்த்துட்ட. செழிப்பை பார்த்த உடனே ரைட்ல போயிட்ட. யாரு கூட? லோத்து கூட. இன்னைக்கு அநேகருடைய ஊழியம் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஊழியக்காரங்க இன்னைக்கு அப்படிதான், நிறைய பேர் அப்படிதான். வாழ்க்கை வந்த உடனே, வசதி வாய்ப்புகள் வந்த உடனே ஆண்டவருக்கே ஜஸ்ட் வெயிட், கால் யூ பேக். இன்னைக்கு அநேக ஊழியக்காரங்க செய்யற தப்புதான். ஆனா ஆரம்பத்தில் ஆத்துமாக்களுக்காக அழுத நாட்கள், ஊழியத்திற்காக காத்திருந்த நாட்கள், அதெல்லாம் கேட்டு ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் கிருபை அளிக்கிற தேவன், கிருபை எடுக்கிற தேவன் இல்லை. அவர் கொடுத்ததுதான். அதையெல்லாம் மிஸ்யூஸ் பண்றான். அதனாலதான் நான் எங்கேயும் போறதில்லை. கர்த்தர் சொன்னது இடத்துல இருந்தா கரெக்டா இருந்தா போதும். ஏன்னா ஏன் உயரம், நான் யாரு, என்னுடைய கெப்பாசிட்டி என்ன, என் சூழ்நிலை என்னங்கிறது என்னைய காட்டிலும் என் ஆண்டவருக்கு தெரியும். அவர் சமூகத்தில் நிற்க பழகினா கொடுத்தது போதும், கொடுத்தது போதும். அல்லேலூயா, அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எத்தனையோ ஊழியங்கள் இருக்கு, ஊழியக்காரர் இருக்க மாட்டாங்க. ஊழியக்காரர் இருப்பாங்க, ஊழியம் இருக்காது. 2 இருக்கும். சபை இருக்காது, சபை இருக்கும், ஜனங்க இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு குறை இருக்கும். காரணம், அவங்க ஊழியத்திலே டெடிகேட்டடா இருப்பாங்க. காரணம், தன்னை குறித்து யோசிக்க மாட்டாங்க. பக்கத்து படகையே பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த படகு மட்டும் நிறையுதே, என் படகு நிறையலையே. அங்க மட்டும் ஆத்மா போறாங்களே, இது பண்ணுறாங்க. டிஜிஎஸ் மட்டும் அப்படி ஊழியம் செய்யறாரு, மோகன்சி மட்டும் இப்படி பண்றாரு, ஆலன் பால் இப்படி பண்றாரு. இப்படியே ஒவ்வொரு ஆட்களையும் என்ன செய்யறாங்க? நினைச்சுக்கிட்டு தன்னுடைய ஊழியத்தை துச்சமாய் நினைக்கிறாங்க. நீ சாதாரண ஆள் இல்லைன்னு இவங்களுக்கு தெரியல. வேதத்தில் பார்க்கிறோம், தானியேல், எசேக்கியேல், ஏசாயா, எரேமியா போன்ற பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. ஆனால் ஓசியா முதல் மல்கியா வர ஒரு 12 சின்ன தீர்க்கதரிசி இருக்கிறான். அவன் எவனுக்கும் சலிச்சவன் கிடையாது.
யாருக்கும் சலைச்சி வேலை கிடையாது. அவனும் தீர்க்கதரிசி தான். அந்த 12 வந்து யோனாவும் இருக்கிறான், ஆமோஸ்னு ஒருத்தர் இருக்கான். அந்த ஆமோஸ் சொல்றான், நான் தீர்க்கதரிசி இல்லை, தீர்க்கதரிசி புத்திரனும் இல்லை, சாதாரண ஆளு. நீங்க ஒவ்வொருத்தரையும் உங்க குறிச்சு பார்த்தீங்கன்னா நீங்க அதை பெரிய ஆளுகள்லாம் சொல்றாங்கல்ல, இந்த பெரிய தீர்க்கதரிசிகள்னு சொல்றாங்கல்ல, அவங்கள காட்டிலும் இவன் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லை. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னோட ஆராதிக்கிற தேவடைய பிள்ளையே, நீ தேவ சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடுக்க கொடுமானால் உன்னையும் ஆண்டவர் உன் வாயில வார்த்தையா இருந்து, அல்லேலூயா, உன் வார்த்தையை உறுதிப்படுத்தி உன்னோடு கூட அவர் இருக்கிறார் என்கிறத நாளுக்கு நாள் நீ வாழுகிற இடத்துல உன் ஜனத்தின் மத்தியில ஆண்டவர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. அதற்கு ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், தேவ சித்தம். தேவ சித்தத்துக்கு நீ ஒப்புக்கொடு, தேவ சித்தத்துக்கு ஒப்புக்கொடு. தமஸ்கு வீதியில ஒரு கொடூரமான மனுஷனா அப்படியே போனவன அப்படியே அவன் இருதயத்தை அப்படியே டியூன் பண்ணி, யார் அவன்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9:6. அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றான். அவன் சொல்றான் உடனே, யாருன்னு கேட்ட உடனே, முள்ளுல புதைக்கிறது உனக்கு கடினமா? அப்படியே ஆண்டவர் அப்படியே சூழ்நிலையை மாத்துறாரு. உடனே சரண்டர் ஆயிட்டான். ஓ, நம்ம நிக்கிற வழி சரியான வழி இல்லை, இனிமேல் காலம் செல்லாது. உடனே சரண்டர் ஆகி சொல்றான் பாருங்க. அவன் திகைச்சு, அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வருது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கீங்க? அதற்கு கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அங்க சொல்றேன், வாடா போல. ஆண்டவர் உன்னை நடக்க வேண்டிய வழியை காட்டுவார். நீ கேட்க வேண்டியது, உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டியது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், நீ கேள், ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் அவனுக்கு தம்முடைய வழிகளையும் சித்தத்தையும் தெளிவாய் அவனுக்கு போதித்தார். இன்றைக்கும் தேவ சித்தம் செய்ய நீ ஒப்பு கொடுக்கும் பொழுது வழி நடத்த என் ஆண்டவர், என் கர்த்தர் ஆவல் உள்ளவர் மாத்திரமல்ல, அவர் உண்மையுள்ளவரும் ஜீவன் உள்ளவருமாயிருக்கிறார். அவர் உன்னை அந்த வழியில நடத்தணுங்கிற ஒரு வாஞ்ச ஆவல் இருக்கு, தாகம் இருக்கு. அதுல உண்மையுள்ளவராக இருக்கிறார். உன்னை நடத்துவார். அல்லேலூயா. சங்கீதக்காரன் அதை குறித்து சொல்றான் பாருங்க. சங்கீதம் 32:8 அங்க அவனை தேற்றின வார்த்தை அதுதான். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. அப்போ உன்னை நடக்க வேண்டிய வழியில நடத்துகிற ஒரு தேவனுடைய கருத்துல நீ ஒப்புக்கொடு. தேவனுடைய கருத்துல நீ உன்னை ஒப்புக்கொடு. உண்மையில் கண் வைத்து ஆலோசனை சொல்லுகிற அந்த ஆலோசனை கர்த்தர்கிட்ட நீ உன்னை ஒப்புக்கொடு. அப்பொழுது தேவ சித்த முன்னிலே நிறைவேறும். எல்லாம் உற்சாகமாய் எழுந்து நிற்கலாம். தேவ சித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக துணிக்குதே. மலர்கின்றது மக்களை கவரும் லீலி புஷ்பம் போல். என்னையுமே தம் சாயலாய் என்று உருவாக்குவார்.
விளங்குவே என்றென்றுமே. பொன்னை போல புடமிட்டாலும் பொன்னாக விளங்குவேன் என்றென்றுமே. காணிக்குமே சோதித்தீரா காத்திட பலனளிப்பார். காணிக்குமே சோதித்தீரா காத்திட பலனளிப்பார். அத்திமரம் துளிவிடாமல் ஆஸ்திகள் அழிந்து நஷ்டம் வந்தாலும் அத்திமரம் துளிவிடாமல் எல்லாரும் பாடுவோம். அழிந்து நஷ்டம் வந்தாலும் கர்த்தருக்கு சந்தோஷமாய் நித்தமும் மகிழ்ந்திடுவே. சந்தோஷமாய் நீதிமானை அணுதினமும் சோதிக்க பல்வேறு துன்பம் வந்து கர்த்தரண்டை விட்டு நீங்க சுத்தனாய் நிலைத்தீருமே. முன்னறிந்து அழைப்பவரே முன்னின்று நலமோட நடத்துவார். சகலமோ நன்மைக்கென்று சாட்சியாய் முடித்திடுவார். சோதனையை சகிப்பவனே சாந்தமும் பொறுமையும் உள்ளவனே. ஜீவக்கிட பெற்றிடுவான் ஜோதியாய் பிரகாசிப்பான். கஷ்டம் எல்லாம் தொலையும் போனால் கண்ணீரும் கவலையும் தீரும் என்னால். இரட்டிப்பானே பங்கை பெற ரட்சகர் அழைத்திடுவார். தேவசித்தம் நிறைவேற எனையும் ஒப்படைத்தீரே. தேவசித்தம் ஜோதிக்குரே. பாஸ்டர் ஜெயிப்பாங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா. பரலோக பிதாவே, மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் தேவனே, மை ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமானவரே, அப்பா உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே இந்த ஓய்வு நாளிலே கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசினீர் ஆண்டவரே, அதற்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமே, தேவ சித்தம் நிறைவேறும்படி கர்த்தாவே எங்களை அப்படியே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தத்துக்கென்று கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறேன். ஆமே, நீதிமானாய் கர்த்தாவே நீர் அழைத்து பரிசுத்தத்தை கர்த்தாவே ஆமே ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமடைய
கீழ்ப்படியும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வார்த்தையினாலே கர்த்தாவே நீர் எங்களை அப்பா நீர் தேற்றுகிற தேவன், வார்த்தையால் கர்த்தர் உணர்த்துகிற தேவன். ஆமென் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய நியமங்களையும் சாட்சிகளையும் கைக்கொண்டு கர்த்தாவே உமக்காக நாங்கள் ஜீவிக்கும்படியாய் ஆமென் கிருபையுள்ள வார்த்தைகளை கர்த்தாவே நாங்கள் பேசுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென் ஆண்டவரே, சுயத்தின் மேலே சாயாதபடி தேவனே உம்முடைய மீது நம்பிக்கை வைத்து கர்த்தாவே ஆமென் ஆண்டவரே அப்பா நம்பிக்கை வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் ஆண்டவரே வழிகளில் எல்லாம் கர்த்தாவே அப்பா உம்மை நாங்கள் நினைக்கும் போது எங்கள் பாதைகளை நீர் செவ்வாய்ப்படுத்துகிறவராயிருக்கிறேன் தேவனே. ஒவ்வொரு பாதைகளும் கர்த்தாவே அப்பா உம்முடைய வெளிச்சம் பிரகாசமாய் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வெளிச்சத்திலே நாங்கள் நடப்பதற்கு கிருபை தாரும். உம்முடைய ஆண்டவரே சித்தத்தை மாத்திரம் கர்த்தாவே அப்பா நிறைவேற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் எங்களோடு கூட இருந்து ஆமென் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து புதிய மாதத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போகிறோம் கர்த்தாவே. உம்முடைய ஆண்டவரே பாதையிலே கர்த்தர் எங்களை நடத்தும்படியாய் போதிக்கும்படியாய் எங்களை அரவணைக்கும்படியாய் கர்த்தருடைய கரங்களிலே எங்களை எல்லாரையும் தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.